கொள்ளு பருப்பு குழம்புங்க. கொள்ளு பருப்பு வந்து இந்த மாதிரி மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அதில் தக்காளி, பூண்டு, வெங்காயம், சீரகம், மஞ்சத்தூள் போட்டு வரமிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வேகிறதுக்காக தண்ணியை வந்து ஒரு சொம்பு 2 சொம்பு அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பை போட்டு மூடியை போட்டு ஒரு 6 விசில் பக்கம் விட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தாளிப்புக்கு கருவேப்பிலை பறிச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் விசில் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி தண்ணியும் பருப்பையும் தனித்தனியாக பிரிச்சுட்டு இந்த மாதிரி வெந்துட்டுருக்கோம். தனித்தனியாக பிரிச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க நைஸாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த தனியாக பிரித்த தண்ணியை அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கலக்கிட்ட அப்புறம் இந்த மாதிரி ஆகிடுங்க. இப்போ வந்து தாளிப்பு பண்ணணும். அதுக்கு என்னென்ன அப்படின்னா ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, சீரகம் போட்டுட்டு வரமிளகா காரத்துக்கு பூண்டு, வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு அதில் எடுத்து ஊற்றிக்கோங்க. இதை என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்து திரும்ப அடுப்பில் எடுத்து வச்சுக்கோங்க அந்த குழம்ப. அப்போ தான் வந்து அந்த தாளிப்பு வந்து அது குழம்போடு நல்லா சேர்ந்து வரும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொதி விடணும். அதுக்கப்புறம் பெருங்காயம் தூளை போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து இந்த மாதிரி குழம்பு வந்து இந்த மாதிரி டைட்டாக வந்து சுண்டிடுங்க. இந்த மாதிரி நீங்களும் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க.